வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, புளி அரை எலுமிச்சை அளவு, பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய் 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், பூண்டு 10 பல், கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு ரசப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை 4 வெட்டி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. அதில் தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் அடுப்பு நிறுத்திட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதோடைய தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். தக்காளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அது நீங்கள் கையில் நல்லா கரைச்சாலும் சரி, அல்ல இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டரில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த தக்காளி தண்ணியில் மஞ்சள் தூள், உப்பு, ரசப்பொடி 3ஐயும் போட்டு கலந்து விட்டுருங்க. நம்ம புளியை இதில் நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் நம்ம இப்போ தக்காளி தண்ணியோடு நம்ம ஊற்றிட போகிறோம். நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ரசப்பொடி இல்லை அப்படின்னா மிளகு சீரகம் அதையும் இதோடையே போட்டு பூண்டோடையே போட்டு நல்லா தட்டி எடுத்துருங்க. நீங்கள் ரசப்பொடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. பூண்டு லேசாக வதங்கியதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தண்ணியை இதோடு சேர்த்து ஊற்றிடுறோம். ரசம் நுரைச்சிட்டு வரும்போது நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். மிக மிக சுலபமான சுவையான தக்காளி ரசம் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.